பண்ணுங்க. நான் நடவடிக்கை எடுக்கிறேன். இங்க ஒரு ஜோக்கா ஓடுதுமா. ஹேமா சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஹேமான்னு யாரும் இல்லையே. ஜோதிமா இருக்காங்க. வாசித் தம்பி இருக்காங்க. சுதா அக்கா இருக்காங்க. அம்மா நான் 10வது லைக் போட்டு விட்டேன். எனக்கு 9 தாம்மா காட்டுது. அப்பையிலேருந்தே 9 தான் காட்டுது. வாங்க ஹாசினி சிஸ்டர், இந்த 2 பேரையும் பிடிச்சிட்டு போங்க. தம்பிகளை பிடிச்சி கொடுக்கலாமா? குறும்பு செஞ்சாலும் அக்கா நீங்கள் வந்து குச்சி எடுத்து அடித்து இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம கண்டித்து நம்ம வச்சுக்கணும். சுதா, எனது அருமை மகளே, தம்பிங்களை வந்து பிடிச்சி கொடுக்கக்கூடாது. ஹாசினி, வாங்க ஹாசினி சிஸ்டர், இந்த 2 பேரையும் பிடிச்சிட்டு போங்க அப்படிங்கிறாங்க நம்ம சுதா, எனது அருமை மகள் சுதா சொல்கிறாங்க. லைவ்ல இருக்கும் எல்லாத்துக்கும் கிடுகிடுன்னு ஓடுதப்பா. லைவ்ல இருக்கும் எல்லாத்துக்கும் என் முதல் வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம ஹாசினி செல்லம். தமிழ் கத்துக்கிறேன். நாங்க சூப்பரா பேசுறாங்க பாருங்க. எல்லோரும் நலமா இருக்கீங்களா? நலம் நலமறிய ஆவல். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா தமிழ் வந்துருச்சம்மா உங்களுக்கு. அக்கா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க, பிடிச்சு கொண்டு உள்ளே வைத்து விடலாம். வேணாம் வேணாம், என் பிள்ளைங்கள நான் பிடிச்சிட்டு போக விட மாட்டேன். கோபம் வேற ஒன்றும் இல்லை, எழுதியெல்லாம் கொடுக்க மாட்டோம் கம்ப்ளைண்ட்லாம். தம்பி சாப்ஜி தம்பி, அக்கா அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன். பாசித்த அம்மா அது மாதிரிலாம் செய்ய விட மாட்டேன். அம்மா வந்து ஒரு பாலம் மாதிரி, அக்கா வந்து ஒரு தடுப்பு சுவர், தெரியுமா? அந்த தடுப்பு பாலத்தை தாண்டி தான் போகணும். அதனால் நீங்கள் அக்காக்கிட்ட கவனமாக பேசுங்க. அக்கா வந்து நல்லா பேசுவாங்கல்ல உங்கள்கிட்ட. அதனால் நீங்கள் என் அருமை மகள் சுதாட்ட நல்லா பேசுங்க. பிடிச்சலாம் கொடுக்க மாட்டாங்க, உங்களை மிரட்டுறாங்க. மிரட்டி வச்சாதான் தம்பிங்க 2 பேரையும் மிரட்டி வைக்கணும். அப்போ தான் சொன்னதை கேட்டு ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்னு. வெளிநாட்டில் இருந்துட்டா சம்பாரித்து உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட முடியுமா? சாப்ஜி தம்பி, செலவெல்லாம் அளவாக பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு கண்டிஷன் தான் என் பொண்ணுக்கிட்ட. வேற என்ன? ஓ, அம்மா நானும் ஒரு அக்கா தான், நானும் குச்சி எடுத்து கண்டிப்பாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க நம்ம ஹாசினி. ஹாசினி செல்லம் கேரளாவிலேருந்து சொல்கிறாங்க. நானும் ஒரு அக்கா தான். அவங்க ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்காங்க, அதனால தான் அவங்கள முறையாக பேசுகிறாங்க. நான் என்ன தான் இருந்தாலும் பார்ப்போம், என் பொண்ணு வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் பிள்ளைங்கள வந்து அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். ஹாய் ஹாஸ்னி சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? தங்களின் வீட்டில் அனைவரும் நலமா? இன்று இரவு உணவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க சாப்ஜி தம்பி. அம்மா நானும் அக்கா தான், நானும் ஒரு குச்சி எடுத்து கண்டிப்பாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம சாப்ஜி தம்பி. மஸ்கட்ல இருந்து கூப்பிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஹாய் ஹாஸ்னி சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? இன்று இன்று இரவு உணவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சாப்ஜி தம்பி. பாசித் தம்பி, ஹாஸ்னி அக்கா வாங்க அக்கா, நான் ஹாஸ்னி அக்கா வாங்க அக்கா, நாங்கள் 2 பேரும் அச்சோ அச்சோ, நாங்கள் 2 பேரும் பச்சை மண்ணு, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படியா?